Hallelujah, கர்த்தருடைய வசனம் சோதனைக்கிறேன் அடிமை ஒரு சிறு சாட்சியம் எழுப்பினபடியாக கருதுகிறேன். கர்த்தரை சோதனைத்தேன், கர்த்தரை சோதரம் கர்த்தரை சோதரம் கடனாக்கி எங்களை கொஞ்சம் வர குடும்பமாக காத்து பராமரித்தார். அவருக்கு நல்லத்தோடு சோதனம் செல்லும் கர்த்தரை சோதரம். அடிமைக்கு 2 பெண் பிள்ளைகள் உண்டு. கர்த்தர் சோதரம் செலுத்துகிறேன். மூத்த பிள்ளைக்கு திருமணாகி ஒரு பையன் இருக்கிறான். ரெண்டாவது இப்பொழுது ஒரு 2 மாதம் ஒரு குழந்தை இருக்கிறது. ஆனால் 2வது மகளுக்கு கல்யாணம் திருமணாகி 2 வருஷம் ஆகியும் குழந்தைகளிலே கர்த்தருடைய பரிசுத்த சோதனைக்கிறேன். கர்த்தருடைய சோதரம் அவ்வாறு இருக்கும்போது எனக்கு நான் கர்த்தருடைய அதிகமாக அழுது ஜெயிப்பது அதிகாலை கண்ணீரோடு ஜெயிப்பேன். கர்த்தருடைய சோதரம் ஆனால் அந்த அழியின் சத்தத்தை கேட்டு வைத்திருந்தார். கர்த்தருடைய சோதரம் கடந்த நாள் எங்களுக்கு பிப்ரவரியில் கன்வென்ஷன் சர்ச்சில் ஒரு கன்வென்ஷன் நடந்தது. அந்த கன்வென்ஷனில் ஒரு சகோதரி எங்களுக்கு எனக்கு ஒரு பத்திரிகை கொடுத்தார். கர்த்தருடைய சோதரம் அதை நான் கொண்டு வாசித்தேன். கர்த்தருடைய சோதரம் ஆசிரியர் மூலம் கர்த்தர் அற்புதம் நடத்துவார் என்பதை நான் வாசித்து அறிந்தேன். கர்த்தருடைய சோதரம் உடனே நான் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடம் சொன்னேன், ஆண்டவரே அவரை கூப்பிட போறேன், அவர் எனக்கு தெரியாத ஃபோன் மூலம் கூப்பிடுவேன், ஆனால் அவரை எடுக்க வேண்டும் என்று கர்த்தருடைய சோதரம். நான் பிப்ரவரி முடிஞ்ச லாஸ்ட்டில் உடனே கன்வென்ஷன் முடிஞ்ச உடனே அவரை கூப்பிட்டேன். கர்த்தருடைய சோதரம் அவர் உடனே வந்து ஃபோன் எடுத்தார். கர்த்தருடைய சோதரம் நானுடைய கவலை அவரிடம் சொன்னேன். ஒரு சகோதரனை போல ஒரு கர்த்தர் ஒரு ஊழியக்காரராக வைத்திருக்கிறார். அவரிடம் நான் சொன்னபோது அவர் உடனே சொன்னார், சிஸ்டர் பயப்படாதுங்க பிள்ளை, இந்த மாதம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று. என்னன்னா அது மார்ச் ஆகும், ஆசீர்வதிப்பார் என்று. உடனே நான் மக்கள் 2 பேரும் 2 இடத்தில் சவுதியில் இருக்கிறார்கள். மருமகன் ஒரு இடத்தில், மகள் ஒரு இடத்தில். சவுதியில் தான் 2 இடத்தில் இருக்கிறார்கள். 2 வாரத்தில் ஒரு முறை தான் வீடு வாடகை எடுத்து கூடுவார்கள். கர்த்தருடைய சோதரம் அவ்வாறு இருக்கும்போது மகளிடம் ஃபோன் விழிச்சு சொன்னேன். உடனே அவளுக்கு நம்பர் கொடுத்தேன், பாஸ்டரோட நம்பர். அவளும் அதை உடனே பாஸ்டர் தொடர்பு கொண்டு ஜெபித்தார். கர்த்தருடைய சோதரம் சொன்னார், இந்த மாதம் அவளை ஆசீர்வதிப்பேன் கர்த்தர் சொல்லுகிறார் என்று. கர்த்தருடைய சோதரம் ஆனால் அந்த மாதம் ஆசீர்வதிக்கவில்லை. ஏனென்றால் எங்களோ குறை. கர்த்தருடைய சோதரம் உடனே பாஸ்டர் கூப்பிட்டேன். பாஸ்டர் நீங்கள் இப்படி பண்ணினீர், நீங்கள் சொன்னீர்கள் ஆனால் கிடைக்கவில்லை. உடனே பாஸ்டர் சொன்னார், இல்லை சிஸ்டர் வைங்க தான் ஆண்டு தான் கேட்கட்டும் என்று. கர்த்தருடைய சோதரம் உடனே அந்த இடத்தில் தானே பாஸ்டர் அவர்கள் ஆண்டவரிடம் கர்த்தரோட பேசி கேட்டார். ஆனால் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்து கர்த்தர் பேசின அவரோடு அவள் மருந்து சாப்பிட்டு கொண்டு இருக்கிறாள். ஆனால் அவளுக்கு ஒரு சிறு பலவீனத்தின் நிமித்தம் தான் நாங்கள் மருந்து வாங்கி கொடுத்து அனுப்பினோம். கர்த்தருடைய சோதரம் ஆவியானவர் பேசினார், அவள் மருந்து சாப்பிட்டு அதெல்லாம் இந்த மாதம் ஆசீர்வதிக்க விடல, அடுத்த மாதம் ஆசீர்வதிப்பேன், அவளை மருந்தை மாற்றி சொல்லுங்கள் என்று. உடனே நான் அவளை கூப்பிட்டு அவளும் பாஸ்டர் உடனே தொடர்பு கொண்டான். கர்த்தர் உடனே அம்மா நான் மருந்தை மாற்றி விடுகிறேன் கர்த்தர் சோதரம். ஆனால் அதிலிருந்து ஏப்ரல் மாதம் அவளை கர்த்தர் ஆசீர்வதித்து இப்பொழுது 4 மாதம் முடிந்து 5வது மாதம் ஜூலையில் ஆரம்பமாகிறது. கர்த்தருக்கு சோதரம். மட்டுமல்ல கர்த்தர் அவளோட இருந்து அவளுக்கு அற்புத விடுதலை ஏற்றுவதை கொடுக்கவும் நான் போகிறேன் அந்த இடத்துக்கு. கர்த்தரை சோதனை இங்கே எல்லாம் ஒரு ஆஸ்பத்திரியில் எங்களுக்கு ஒரு டெலிவரி டைமில் எங்கள் சொந்த பந்தக்காரர் எல்லாரும் கூடுவார்கள். ஆனால் அங்கே எங்களுக்கு ஆறுங்களே. கர்த்தரை சோத்திரம். ஆனால் ஆண்டவரை நான் கெஞ்சுகிறேன், ஆண்டவரே அவங்க தூதர்களை அனுப்பிடும், ஒரு லேகம் தூதரை அனுப்பினேன் எங்களுக்கு துணையாக. கர்த்தரை சோத்திரம். அவளுக்காக ஏற்ற வேளையில் அற்புத விடுதலை சமையல் கிடைக்க தேவன பிள்ளைகள் ஜெபிக்கணும். மட்டுமல்ல மூத்த மகள் அந்த இப்போ 6 மாதமாக இருக்கும்போது பாஸ்டருடன் தொடர்பு கொண்டேன். பாஸ்டர் அவளுக்காக ஜெபித்தார்கள். டெலிவரி டைம் வந்தபோது ஆஸ்பத்திரியில் ஒரு விடுதலை இல்லை, கஷ்டமாக இருந்தது. கர்த்தருடைய சோத்திரம். உடனே பாஸ்டரிடம் தொடர்பு கொண்டேன். பாஸ்டர் கஷ்டமாக இருக்கிறது. உடனே அவர் சொன்னார், பிள்ளை இடத்தில் ஃபோன் கொடுங்கள் என்று. உடனே நான் டெலிவரி ரூமில் போய் கொடுத்தேன். பாஸ்டர் அவளுக்காக ஜெபித்தார். கர்த்தருடைய சோத்திரம். அதில் அவளுக்கு ஒரு அற்புதம் 10 மினிட் ஆகும் முன்னால் அற்புதமான ஒரு விடுதலை கர்த்தர் கட்டையோடு ஒரு பெண் குழந்தை கொடுத்தார். மூத்த குழந்தை ஆண் குழந்தை. குடும்பமாக கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துகிறார். கர்த்தருடைய சோத்திரம். நாங்கள் இனி சோர்ந்து போகாதபடி ஆக்கிடுவதில் குடும்ப நேரத்தில் தேவன் பிள்ளையாக ஜெபிக்கணும். ஜெபித்த ஊழியக்காரனுக்கும் நன்றியோடு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து எங்களுக்காக பிள்ளைக்காக ஜெபிக்க சாட்சி விடு.